இந்த வீடு தானா? ஆமா, மாஸ்டரும் பசங்களும் உள்ள இருக்காங்க, வாங்க. உள்ள வாங்க. மாஸ்டரும் மத்தவங்களும் எங்க? உள்ள இருக்காங்க. நான் ரங்கநாதன், குன்னூர் ரங்கநாதன். நீதானே நடன கவிதா? இல்ல, நான் ஸ்வப்னா. மாஸ்டரும் பசங்களும் எங்க? இங்க இருக்கிற மாஸ்டரும் பசங்களும் எல்லாம் நான் தான். நான் இப்பவே திரும்பி போகணும். இந்த ராத்திரிலையா? இந்த நேரத்துல இங்க இருந்து போனன்னு வை, உன் போன கூட திருப்பி கிடைக்காது. ரங்கநாதன் சார் நினைச்சா நீ எங்கேயோ போயிடலாம். அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிற டான்சர்ஸ் எல்லாரும் சாரோட கான்டாக்ட்ல இருந்து வந்தவங்க தான். எனக்கு அப்படியெல்லாம் பெரிய ஆள் ஆகணும்னு அவசியம் இல்ல. என்ன திரும்பவும் வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. ஒரு ஆட்டக்காரிக்கு திமிரு இருக்க கூடாது. அவ மரியாதை தெரிஞ்சவளா இருக்கணும். நான் ஒன்னும் ஆட்டக்காரி இல்ல. ஆட்டக்காரினா பொய்யான பாவனை காட்டி நடிக்கிறவன்னு அர்த்தம் இல்ல. ஆட்டம்னா நடனம், நடனம் தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். நம்ம மதுரை கோவில் மண்டபத்துல உன்னோட நாட்டியத்தை பார்த்தேன். உன்னோட நடன திறமை ஆச்சரியமா இருந்துச்சு. நீ ஆடுற நடனத்தை நான் மறுபடியும் பார்க்கணும். அதுக்கு தான் நான் உன்னை இங்க வர வச்சேன். என்னோட நாட்டியத்தை பார்க்கணும்னா அடுத்த ப்ரோக்ராம் எங்கன்னு ட்ரூப்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அங்க வந்து பாருங்க. குட், புத்திசாலி. உன்னோட திமிர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு கலைஞன்னா இப்படிதான் இருக்கணும். ஆனா பொது மேடையில ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி ஆடுற நீ ஏன் முன்னாடி மட்டும் ஏன் ஆட மாட்டேன்னு சொல்றேன்னு தெரியல எனக்கு. நான் ஒரு நடன கலைஞர் தான். அதுக்காக தனிப்பட்ட ஒருத்தருக்கு நடனம் ஆடி காட்ட நான் ஒண்ணு தேவதாசி இல்ல. சபாஷ். ஒரு ஆட்டத்துக்கு கிடைக்கிறத விட 10 மடங்கு பணம் நான் தரேன். ஏன் முன்னாடி நீ நாட்டியம் ஆடணும். சொல்லு, எவ்வளவு வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்ன போக விட்டீங்கன்னா போதும். அப்புறம் எதுக்காக நீ இங்க வந்த? சொல்லிதானே வர வச்சேன். என்ன பத்தி உனக்கு தெரியுமா? குன்னூர் ரங்கநாதனுக்கு சங்கீதமும் நடனமும் ஆத்மால ஒரு பாகம். உனக்கு அது தெரியாதுன்னா உதயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இதுக்கு முன்னாடி அவன் நிறைய பேர் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். உங்க முன்னாடி தான் கொண்டு வந்து நிறுத்த போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ப்ரோக்ராம்னு சொல்லிதான் இவர் என்ன கூட்டிட்டு வந்தாரு. அவங்க சொல்றது உண்மையா? அது உண்மைய சொன்னா இவங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சுதான். சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. வீட்டுக்கு கொண்டு போய் விட சொல்றேன். போறதுக்கு முன்னாடி உங்க நடனத்தை நான் பார்க்கணும். நடனம் ஆடிதான் நான் வாழ்றேன். அதுக்காக காசுக்காக நடனம் ஆட நான் தயாரா இல்ல. நில்லுங்க. ஆசைப்பட்டதெல்லாம் இந்த ரங்கநாத அடைஞ்சிருக்கான். ரங்கநாத பங்களாக்கு வந்த எந்த பொண்ணும் என்னை எதிர்த்து பேசினதில்லை. எதிர்க்கவும் கூடாது. நடனம் ஆட கால்ல கட்ட சலங்க வேணும்ல. இந்த தங்க சலங்கை. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நடனத்தோட பாவனைகளை நல்லா தெரிஞ்சவ. அதுதான் என்னுடைய ஆர்வத்தை அதிகமா தூண்டுச்சு. இந்த சலங்கையை கட்டிக்க. தெய்வ சந்நிதியில நடனம் ஆடினாலும் தெருவில் நடனம் ஆடினாலும் நன்கொடையா கொடுக்கிற எந்த விஷயத்தையும் வேண்டான்னு சொல்லக்கூடாது. யோசிக்காத, கட்டிக்க. இல்லன்னா நீ இங்க இருந்து போக முடியாது.
வரேன். சரி. ரொம்ப நன்றி. அது ரங்கநாதன் தானே? குன்னூர் ரங்கநாதன். ஆமா. ஸ்ரீதேவி, அம்மாக்கு என்ன ஆச்சு? நேத்து ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க? அது நான் ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம்? நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உங்க ட்ரூப்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு. நாளைக்கு திருச்சி பக்கத்துல இருக்கிற கோவில்ல ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்றதுக்கு. நீங்க ப்ரோக்ராம்க்கு போயிருக்கீங்கன்னு சொன்னதும் அவர் என்ன ப்ரோக்ராம்னு கேக்குறாரு. நேத்து ப்ரோக்ராம் எதுவும் புக் பண்ணலன்னு சொன்னதும் தலை சுத்தி அம்மா கீழே விழுந்துட்டாங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மாடி, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. அவன் ஒரு துரோகி. கடவுளே, நாங்க 3 பேரும் விஷம் குடிச்சு சாகணுமா? இல்லம்மா, கடவுள் காப்பாத்திட்டாரு. அப்படி ஏதாவது நடந்திருந்தா நீங்க என்ன உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. மரியாதையா வாழ்ந்தவரோட பொண்ணு மண்ணா மானம் எழுந்தா ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். அப்புறம் எப்படிக்கா நீங்க அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தீங்க? கடவுள் மாதிரி ஒருத்தர் என்ன காப்பாத்தினாரு. நாங்க கிளம்புறோம்மா. அதான் போனவ வந்துட்டால, இதுக்கப்புறம் நாங்க எதுக்கு இங்க? தேவையில்லாம எங்களை ஊரு முழுக்க சந்து சந்தா சுத்த விட்டுட்டீங்களேம்மா. பரவாயில்ல, புது தொழிலா? குன்னூர் ரங்கநாதன் கார்ல வந்திருக்காங்க. அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியும். வெளிய போங்கடா, வந்துருவானுங்க பேசுறதுக்குன்னு. முதல்ல கிளம்புங்க. எப்படியோ போட்டு இனிமேல் கூப்பிடுவீங்கல்ல? அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. ஒண்ணுன்னா அவங்க 4ஆ பேசுவாங்க. அக்கா, போகட்டு விடுமா. நாம உன்னை தேடி போகலையே. நடக்க வேண்டியது கண்டிப்பா நடந்தே தீரும். இல்ல, கடவுள் புண்ணியத்துல யாருக்கும் ஒண்ணும் நடக்கலல்ல. அதுவே எல்லாரும் பெரிய விஷயம்னு நினைச்சுக்குங்க. என்ன? நிறுத்து. இங்க வா. இந்தா, உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம். எக்ஸ்ட்ராவா ஒரு 500 ரூபா இதுல இருக்கு. தப்பா எடுத்துக்காத. இதுக்கப்புறம் இந்த ட்ரூப்ல உன்னை வச்சுக்க முடியாது. நீ இங்க இருந்தா இங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் கெட்டு போயிடுவாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் என்ன பண்றது? நீ தப்பா நினைக்காதம்மா. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை தான் எல்லாரும் பேசுறாங்க. இந்த ட்ரூப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. இந்த நீ போலாம். வாங்க. மனசார நாங்க எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் ஏன் கேவலமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு என் வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்கு. வெளியே அனுப்புனா மானத்தை வாங்குறீங்க. சாயங்காலம் கார் வருது, பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு காலையில் திருப்பி விட்டுறாங்க. என்னெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு மானமே போகுது. நெருப்பில்லாம புகையுமா? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இங்க வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு ஊர்க்காரங்க எல்லாருக்கும் நீங்களே போய் சொல்லிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. எங்களை நிம்மதியா வாழ விடுங்களேன். அம்மாடி, உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இங்க வாழ முடியாது. இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடுத்துட்டு எங்கேயாவது போங்க, எப்படியாவது வாழுங்க. ஓ, இந்த ஊர்ல எங்களோட பேரை கெடுத்துட்டு இந்த வீட்ல இருந்து எங்களை அனுப்பிட்டு இந்த வீட்டையும் நீங்க அபகரிக்க பாக்குறீங்களா? உங்க என்ன யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. வாய மூடு. நீங்க பண்றதுக்கு எல்லாத்தையும் வெட்டி போடணும். வெட்டி போடுவீங்களா? போடுங்க பாக்கலாம். மரியாதை வெளியில வாய போடுங்க. மூடு. வாயாடி. மானங்கட்ட குடும்பம். கவலைப்படாதம்மா. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். உன் பெரியப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல. பெரியப்பாவா? பெரியப்பா துரோகி. போட்டு விடுமா. நீ போய் கை கால் முகம் கழுவிட்டு விளக்கேத்தி வை. எதுக்கு விளக்கேத்தணும்? எதுக்கு சாமி கும்பிடணும்? கஷ்டத்தை தவிர ஏதாவது நல்ல விஷயம் இந்த வீட்ல இருக்கா? என்னால முடியாது. அறிவு கெட்டவளே, கடவுளை குத்தம் சொல்றியா? எதுக்காக அழுதுட்டு இருக்க? இப்படி எல்லாம் கடவுளை குறை சொல்லக்கூடாது. ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழி திறக்கும். அம்மாவும் பொண்ணுங்களும் சேர்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இங்க வரலாமா? சொப்னாவை யார் யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு அந்த மாஸ்டர் வெளியே அனுப்பிட்டாரு. அத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். முஸ்தபா சொல்லி தான் நானும் வந்தேன். என்ன விஷயமா? நம்ம பக்கத்து தெருவுல உள்ள டான்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல, அங்க டான்ஸ் சொல்லி தரத்துக்கு ஒரு டீச்சர் வேணுமா. நம்ம சொப்பனத்தை பத்தி முஸ்தபா சொல்லிருக்கான். நீங்க விருப்பப்பட்டா மட்டும் அனுப்பி வைங்க. இதுக்கு மேலே அவ எங்கேயும் போக வேண்டாம். இதனால போற இடத்துல எல்லாம் கெட்டு போயிருதான். அதனால
இவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வரன் கிடைச்சா இவளை கட்டி கொடுத்துடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் நல்லது. நானும் அதைத்தான் யோசிச்சேன். வரதட்சணை நகை நட்டுன்னு இல்லாம யார் வந்து இவளை கட்டிக்குவாங்க? நகை வரதட்சணை எதுவும் வேண்டாம். நல்ல குடும்பத்துல பிறந்த அழகான ஒரு பொண்ணு தான் வேணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். மாதவ அண்ணனோட மூத்த பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எதுவும் விசாரிக்கிறதுக்கே இல்லை. இனி முகூர்த்த நாள் குறிச்சா போதும். அடுத்த மாசம் நல்ல முகூர்த்தத்தை பார்த்துட்டு கோவிந்தன்ட்ட கொடுத்து அனுப்புறேன். அப்படியே ஆகட்டும். ஆ சரி, நாங்க கிளம்புறோம். ம். ஆ. நல்ல வேலை, அந்த கடவுளோட புண்ணியத்தால சொப்னா தப்பிச்சா. வந்தவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த பொண்ணுக்கு நல்லதுதான் நடக்கும். ஐயா எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணிருக்காரு. அப்புறம் சொப்னாவோட கல்யாணத்துக்கு நாம ஏதாவது செய்யணும்ல. அத கேட்கணுமாமா? அவங்களுக்கு நம்மள தவிர வேற யாரு இருக்கா? அம்மா, அந்த ஆள் வந்திருக்காரு. யாரு? அன்னைக்கு என்ன கார்ல கொண்டு வந்து விட்டார்ல, அவர்தான் ரங்கநாதன். அவரோட கார் தான் நினைக்கிறேன். ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தினவர் தானே? அதெல்லாம் உண்மைதான். அன்னைக்கு கார்ல என்ன இங்க இறக்கி விட்டதால ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எப்படி பேசினாங்கன்னு நீங்க மறந்து போயிட்டீங்களா? அவரை உள்ள கூப்பிட்டு பேசுனீங்கன்னா மறுபடியும் வருவாரு. அப்புறம் இந்த ஊர்ல வாழவே முடியாது. நான் ரங்கநாதன், குன்னூர் ரங்கநாதன். உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. நான் சின்ன வயசுல இங்க வந்திருக்கேன், அப்பா கூட. குன்னூர் விஸ்வநாராயணன் கேள்விப்பட்டிருப்பீங்களே, கவிதைக்கும் பாட்டுக்கும் பெரிய ஆளா இருந்தாரு. என்னோட அப்பா, அவருக்கு பிறந்தது நாங்கள் 3 பேர். அதுதான் எங்கள் 3 பேருக்கும் பேர் வாங்கி கொடுத்தது. 3 பேரில் நான் தான் இளையவன். ஐயோ, எனக்கு ஞாபகமே இல்லை. இப்படி உட்காருங்க. மாதவண்ண இறந்தப்போ வர முடியல. அப்போ நான் சென்னையில் இருந்தேன். அப்பாவுக்கு மாதவண்ணனா ரொம்ப பிடிக்கும். அப்பாவோட பிறந்த நாளுக்கு எல்லா வருஷமும் வீட்டில் மாதவண்ணனோட நடனம் இருக்கும். அப்பாவோட மடியில் உட்காந்துதான் நான் மாதவண்ணனோட நடனத்தை முதலாக பார்த்தேன். குடிக்க ஏதாவது கொண்டு வரவா? எதுவும் வேண்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முதல் தடவையா வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிடுங்க. இல்ல இல்ல, எதுவும் வேண்டாம். உங்க பொண்ணை பார்க்க தான் நான் வந்தேன். அவ இங்க இல்ல, பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்கா. அப்படியா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் கவிதாவை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. என்னால் அந்த பொண்ணுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க. என்னால் மாதவண்ணனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துச்சுன்னா என்னை விட்டு போன எங்கள் அப்பா கூட என்னை மன்னிக்க மாட்டாரு. பெண்கள் மட்டும் இருக்கிற இந்த வீட்டுக்கு அடிக்கடி வர்றது சரியில்லைன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா யாரையாவது அனுப்பி விடுங்க. என்ன உங்க மகனா நினைச்சுக்கோங்க. உங்க மக வந்தா சொல்லுங்க, நான் வந்துட்டு போனேன்னு. அப்ப நான் கிளம்பிட்டுங்களா? என்ன தேவை இருந்தாலும் தயங்காம கேளுங்க.